ஹலோ, சாரிங்க, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. கிரெடிட் கார்டு வேணுமான்னு இந்த நேரத்தில் கால் பண்ணி கேட்குறாங்க. பாவம், அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போல. சிவா, சிவா எங்க இருக்கீங்க? ஐலி, இங்க இருக்க பாரு. அயலி இப்பதான் வரா? அப்ப இவ்வளவு நேரம் இவ யார் கூட பேசிக்கிட்டு இருந்தா? என்னாச்சு ஐலி? ஏன் இப்படி பதறிக்கிட்டு வர? வசமா மாட்டினாங்க. நான் சொன்னப்போ யாரும் நம்பலல. இப்பவே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டுற இருங்க. சிவா, ஏன் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அம்மாவை காணோம். கொஞ்ச நேரத்துல எப்படி பதறிட்டேன் தெரியுமா? சாரி ஐலி, உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ளே யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு தான் நானே அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, எதுக்கு அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன ஐலி, அம்மா அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சு கிடப்பாங்க? அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் நான் வெளியே கூட்டு வந்தேன். சிவா, இப்ப நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்? இதெல்லாம் அவசியம் தானா? அவசியம் தான் ஐலி. அம்மா குணமாகணும்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அம்மா, நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அம்மாவை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், அப்படி அசால்ட்டா விட்டுருவானா? யோ, இங்க வா. அங்கதான் யாரும் இல்ல. யாரை பார்த்துட்டு இருக்க? ஐயோ, டேய் மச்சான், நீயாவது நான் சொல்றத நம்புடா. சத்தியமா நான் ஒரு லேடி இங்க பார்த்தேன்டா. அந்த அயலி தானே அங்க நின்னுட்டு இருந்தா? ஐயோ, முதல்ல நான் சொல்றத கேளு. அங்க சிவா கூட இன்னொரு லேடிய பார்த்தேன்னா. அதுக்கப்புறம் தான் அயலியே இங்க வந்தா. யோ, என்னையா உளர்ற? அந்த அயலி மட்டும் தான் நின்னுட்டு இருந்தா. நான் பார்த்தப்போ இன்னொரு லேடியும் இங்கதான் இருந்தா. என்னைய நம்புடா. அப்பவே ஆளை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படி? நான் ஒரு ஆள் மட்டும் எப்படி செய்ய முடியும்? கபிலா, உன் மாமா என்ன வேலை பார்க்கறாரு? இவன் எங்க வேலைக்கு போறான்? வீட்டுல தான் இருக்கான். அப்போ இவர் இப்படி உளறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஐயோ இல்லங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். வா. ஐயோ அப்படி இல்ல. வா வா. டேய் மச்சான், நான் சொல்றது கேளுடா. என்ன இவனும் நம்ப மாட்டேங்கிறான்? என்ன பண்ணாங்க, எப்படி மறைச்சாங்க, ஒண்ணுமே புரியலையே. என்ன நடந்திருக்கும்? நான் பார்த்தனே. என்ன இவங்க யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய் சிவா, இன்னைக்கும் நீங்க 2 பேரும் தப்பிச்சிட்டீங்கல்ல. ஆனா நான் உங்களை நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரமே உங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கிறேன். ஐயோ, அம்மாவாசை இருட்டுல இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கனே. நீங்க எதுக்கு அம்மாவை அங்க கூட்டிட்டு போனீங்க? அதனாலதான் இவ்ளோ டென்ஷன். ஐலி, சரி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. விடு, அப்படிலாம் யாரும் கண்டுபிடிச்சிட முடியாது. பாத்துக்கலாம். நீங்க இப்படி அசால்ட்டா சொல்றீங்க. ஆனா அம்மா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பதட்டமா இருக்கு. ஐலி, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இல்ல சிவா, ரவி அண்ணாவுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. இப்ப அவருக்கு நம்மள தாண்டி இன்னொரு ஒரு ஆள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவரால இனிமே நமக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மாவை இங்க மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐலி, ரவிய சமாளிக்கிறதுல ஒரு விஷயமே இல்ல. அந்த ஆளு என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அதுவும் இதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டுக்கவே மாட்டாங்க. கூல் கூல், ரிலாக்ஸ். சும்மா டென்ஷன் ஆகிட்டு. சரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு.
இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். போதுமா? சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல, கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் சொல்றேன். இருந்தாலும் இப்படி தப்பு பண்ணதுக்காக நீ என்ன கட்டிப்பிடி பண்ணா நான் தினமும் கூட தப்பு பண்ணுவேன். என்ன சொன்னீங்க? நீ என்ன கட்டி பிடிக்கிறதா இருந்தா நான் திரும்பவும் தப்பு பண்ணுவேன்னு சொன்னேன். என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் சரியில்லை சிவா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நான் பேசதான் செய்வேன். நீ ஏன் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ற? சிவா, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. நான் உங்களை கட்டி பிடிச்சதுக்கு காரணம் எல்லார்கிட்டயும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்கு தான். நீங்க அதையும் அட்வான்டேஜா எடுக்கிறீங்க. இங்க பாரு, நான் அப்படிதான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன். இங்க பாருங்க, யாராவது இங்க இருந்து தப்பிக்க பாத்தீங்க எல்லாரையும் கொன்னுருவேன். ஏய், ஒழுங்கா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஓவரா சவுண்ட் வந்துச்சு, யோசிக்கவே மாட்டேன், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீங்க யாரு? உங்களை யார் அனுப்பி வச்சிருக்காங்க? எல்லாமே எனக்கு தெரியும். ஒழுங்கா இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை அனுப்பி வச்சானே ஒருத்த அவனுக்கும் நல்லது. ஏய், இதுக்கான பதில நீங்க சொல்லியே ஆகணும். போக முடியாது. என்ன பண்ணுவ? நீ என்ன பண்றதா இருந்தாலும் அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும்ல. ஏய், வாங்க, எல்லாம் வெளியே வாங்க. வாங்க. டேய், இருறா, ஒன்னும் ஆகாதரா.